கொஞ்சம் எப்படி வாங்க கொஞ்சம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எங்கேருந்து பாத யாத்திரை கிளம்பி வந்தீங்க ஐயா? சென்னையில் பொலிச்சலூருங்கிற ஏரியா, பல்லாவரம் ஏர்போர்ட்டு எல்லாம் இருக்குங்களே, ஏர்போர்ட்டோட பின் சைடு. அங்கேருந்து எத்தனாவது தேதி கிளம்புனீங்க ஐயா தைப்பூசத்துக்கு? பொங்கல் அன்னைக்கு 16 கிளம்புனீங்க. இப்போ 10 நாள் ஆகுது. இங்கே வந்து வடலூர் வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகுது. எது வழியாக வர்றீங்க ஐயா? பொலிச்சலூர்லேருந்து கிளம்புறீங்க? சரிங்க. இப்படி பாத யாத்திரையே வந்துடுறீங்க. 35 போட்டிருக்கிறீங்க. இந்த ஆண்டு 30. ஓ சரி சரி சரி. அப்புறம் வந்து நான் வந்து 33 ஆண்டுகளாக வருவேன். உங்கள் பேர் என்ன ஐயா? முரளி. நீங்கள் இருக்கிறதே பொலிச்சலூர் தானே? அமைப்பாளர். பொலிச்சலூரில் இந்த மூலிகைகள்லாம் இருக்கிறாரு ஒரு ஆறுமுகம், அவர் அங்கே இருக்கிறாருங்களா ஐயா? சரி சரிங்க. அவரை வச்சு தான் பொலிச்சலூருங்க பேர் எங்களுக்கு அறிமுகம். ஏர்போர்ட்டு பக்கத்தில் நான் குடியிருக்கிறேன்னு சொன்னாருங்க. அதான் நீங்கள் பொலிச்சலூர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே உங்களையும் பேட்டிக்கின்றது. ஐயா எந்த ஊருங்க நீங்கள்? நீங்கள் சென்னை தான். எப்படி வாங்க அப்போ நீங்கள் சென்னையில் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க ஐயா? வேளச்சேரி செக் போஸ்ட் அந்த ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துல. அதிலிருந்து நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வர்றீங்க நடைபயணமாக? நான் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷமா நான் தனியாக தான் வரேன். தனியாக வரீங்க? தனியாக தான் வரேன். ஆனால் இப்போ 19ஆம் தேதி கிளம்பி நேற்று வந்தேன். 23ஆம் தேதி நைட்டு 7 மணி வந்தேன். இங்கே வந்தீங்க? சரி சரி சரி. தான் வள்ளலார் மேலே எப்படி உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது? வந்து அது சொன்னாதான் அது அனுபவமாக இருக்கு. மட்டும் தான் தெரியும். ரொம்ப நல்லது. ரொம்ப வாய் வார்த்தையாக சொன்னால் தெரியாது. வலி வேதனை அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஈர்ப்பு அனுபவிக்கிறது மட்டும் தான் தெரியும். சரி சரி. நார்மலாக வாயில் சொன்னாலும் அதெல்லாம் புரியாதுன்றீங்க. நல்லது. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி நன்றி நன்றி. உங்களோட தொடர்ந்த பாத யாத்திரை பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஆமாம், இது இப்போ நீங்கள் வர்ற வழி பூரா இப்போ வள்ளல் பெருமாளோட நெறி சொல்கிறீங்க, பாத யாத்திரை வர்றீங்க. இப்போ எப்படி பொதுமக்கள்கிட்ட எப்படி இதை பற்றின ஒரு சிந்தனை இருக்குது வர்ற வழியில்? இப்போ திண்டிவனம் எல்லாம் விற்கிற வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றீங்க. அப்போ பொதுமக்கள் இதை பார்த்துட்டு என்ன ஒரு நோக்கத்தில் அவங்க வணங்குறாங்க? விபூதி வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது. சரி சரி சரி. உங்கள் மூலமாக இப்போ நீங்கள் வள்ளலாரோட நெறிகளை சொல்கிறீங்க, கேட்குறவங்களுக்கு நல்லா சொல்கிறீங்க. இரவு தங்குறதுக்குலாம் எப்படியா நீங்கள் சிரமமாக இருந்திருக்குமே? சங்கங்கள், தனிப்பட்ட வீடு. சரிங்க. ஆதரவு கொடுக்குறாங்க. ஓ அந்த அளவுக்கு. ரொம்ப சிறப்பு ஐயா. சிறப்பு சிறப்பு ஐயா. அவங்களது தொடர்ந்த இந்த பாத யாத்திரை பயணம் நன்றி வெற்றி பெறவும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட நல்ல அருளாசி தங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.
கூட இருந்து 4 பேர் ஆடுவார்.
ஐயா அது எந்த மாவட்டத்தில் பண்ணுறீங்க ஐயா? நாகப்பட்டினம். ஐயா இருக்காரா? சரி சரி சரி. சந்தோஷம் சந்தோஷம். என்ன சொல்றது? எங்க விடல ஐயா இது எந்த மாவட்டம்? நாகை மாவட்டம். நாகை மாவட்டம் தானே. சாப்பாடு சட்னி வாங்கிங்க மறந்துடாதீங்க. சாப்பாடு
ஐயா இது எந்த மாவட்டத்தில் பண்ணுறீங்க ஐயா? மேலூர் மாவட்டம், இது மதுரை மாவட்டம் மேலூர். மதுரை மேலூர்னா யார் அவர்? சொக்கலிங்கம்களா இல்லை 2-3? சாரி கேட்டால் தப்பாக எடுத்துக்கிறாங்க, 2-3 இது இருக்குது. அந்த எண்ணமே கிடையாது எங்கள்கிட்ட. ரொம்ப நன்றி. மிஸ்டர் பாலு. பாலு. என்கேபி பாலு. எம்கேபிங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். நான் மதுரை தான். இல்லை, நான் அதுக்காக சொல்லி நீங்கள் கேட்டதுக்காக நீங்கள் அப்படி கேட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எல்லாரும் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பண்ணுறாங்க. இது வருடம் இந்த மதுரை மாவட்டத்தில் வந்து பண்ணுறீங்களா ஐயா? கண்டிப்பாக. சரி சிறப்பு. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக. 35 ஆண்டுகளமாக. சிறப்பு. நல்லது ஐயா. சாரி. முதல்ல அந்த அழகாக கழிஞ்சிருவியாட்டு பின்னாடியா? சரி. எப்போ அது வந்து அதை சுருவெல்லாம் அங்கே எவருக்கு வராது
அந்த நேரம் எப்படி அந்த பாப்பா அவன் சொன்னான், ஓயா நான் இத்தனை மாடு வச்சுக்கிட்டு பெரிய துன்பப்பட்டு கிடக்கிறேன், என்கிட்ட வந்து பால் கேட்குறேன், இது எனக்கு நிற்க நேரமில்ல போயிட்டான். அவனை சொன்னார், இன்னும் ஒரு 100 மாடு உண்டாகணும்னாரான் இந்த போனவர். அங்கே ஒருத்தன் ஒரே ஒரு மாடு வச்சுட்டு பால் கறந்தான். அவன்கிட்ட போய் பால் கேட்டார், வாங்க சாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, எங்கேருந்து வரீங்க, ரொம்ப களைப்பாக இருக்குங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்து உபச்சாரம் பண்ணி அனுப்பிச்சான். இந்த ஒரு மாடு செத்து போன்னுட்டு போனாராம். அவன் கூட போனவர் கேட்டாங்களாம், அந்த அம்மா என்னங்க மோசமாக இருக்குது, அவன் அத்தனை மாடு வச்சுக்கிட்டு பால் கறக்கிறான், அவனுக்கு இன்னும் இத்தனை மாடு வரணும்னு சொல்கிறீங்க, இவன் ஒன்று தானே வச்சு பொழப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான், இதுவும் போயிடணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், பெண்ணே இந்த ஒரு மாட்டினால்தான் அவன் இங்கே கிடக்கிறான், இங்கு கழிப்பது நன்றிந்த உலகோ ஏத குழியில் இழுக்கும் அதனால் அங்கே பராதே நீ ஆடடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டாடடி பந்து. வள்ளலார் சொல்றார், இங்கு கழிப்பது நன்றிந்த உலகோ. இந்த உலகத்தில் இருக்கிறது நல்ல சுகமா? சுகமே கிடையாது. எத்தனை இருந்தாலும் இன்ன வேணும் இன்ன வேணும் இன்ன வேணும். வட்டி மேல் வட்டிகள் மார்க்கத்தில் இன்றி வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர். வட்டி மேல வட்டி போடுறது, மீட்டர் வட்டி, கூட்டு வட்டி, எல்லா வட்டியும் போட்டு வாங்குவான். ஆனா வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர். பெட்டி மேல் பெட்டி வைத்து ஆள்கின்றோம் என்பேர். பணப்பெட்டியை வைத்து கொண்டு ஒட்டியுள் இருந்தீர். பணப்பொட்டியை வச்சுக்கிட்டு எப்போ வந்து முகமூடி கொள்ள வருவானா, இன்னும் எவன் பண்ணுவான், இல்லை கவர்மெண்ட் கருப்பு பணம்னு பிடிச்சி தூக்கிட்டு போகுமா அப்படின்னு தானே ஒட்டி போய் உட்காந்துருக்கடா நீ. எட்டி போல் தழைத்தீர் கொட்டி போல் குலைத்தீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. ஒரு பித்தில் இல்லை, 2 பித்தில் எல்லாம் நிறைய பித்து பிடிச்சிருக்குங்கிறார். பணப்பித்து, புரோணப்பித்து, பூமி பித்து, பொண்டாட்டி பித்து, புள்ள பித்து, என்னென்ன பித்துலாம் உனக்கு பிடிச்சிருக்குறா, நீ தாண்டா பைத்தியக்காரன், நீ தாண்டா பேய்ங்கிறார். அதனால நாம் என்ன பண்ணோம்னா, முடிந்தது தர்மம் செய்ய வேண்டும். நீங்கள் நம்ம அவ்வை ஒரு செய்தி சொன்னாங்க, கால் தள்ளி உண்ணு அப்படின்னாங்க. இவன் சொன்னா, நாங்கள் காலை தள்ளி போடுறதுன்னு அதெல்லாம் ருசி இல்லைங்க, காலை தள்ளி விட்டுதாங்க சாப்பிட்றதுன்னா ஒரு ஆள். எப்படி கால் தள்ளி விடுனா, நீ சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பொருளிலே 1/4 பங்கு சேமித்து வை, 1/2 பங்கு உன்னுடைய குடும்பத்துக்கு, அன்றாட குடும்பத்துக்கு எடுத்துக்கொள், 1/4 பங்கு தர்மம் பண்ணு. அதனால கால் தள்ளி உண்ணு, காலை நீங்கள் தர்மத்துக்கு வைத்து விடுங்கள். ஒரு 1/4 பாகத்தை உங்களுடைய சந்தைகளுக்கு சேமித்து வையுங்கள், 1/2 பாகத்தை அன்றாடம் உள்ள வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, இவன் காலை தள்ளிவிட்டு தான் சாப்பிட்றாங்கிறான். என்னத்தை சொல்றது? இது களவும் கத்துமர